நீங்கள் படங்கள் பேரே சொல்ல வேணாம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அதை 2 நாள் இல்லை சைமன் வந்து காலையில் 10 மணி ஷோ ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, ஈவினிங்கே சக்ஸஸ் மீட் நடத்துகிறாங்க. எப்படி சார் அது அந்த கணக்கு வர்றதுக்கே 2-3 நாள் ஆகுமே சார்? என்ன கதையோ என்ன இதுவோ தெரியல. ஆக்சுவலாக நான் ஒரு நண்பர்கிட்ட விசாரித்தேன், ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற நண்பர்கிட்ட விசாரி. இது ரொம்ப காலம் இருக்கிறது தான் வந்து. பெரும்பாலும் அப்போல்லாம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்குவாங்க. வாங்கிட்ட உடனே அந்த படம் வந்து ரிசல்ட்டாக இல்லை இதுவோ அந்த ஃபைனான்ஸ் முழுசாக முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டுங்க நாங்கள் அதில் நம்ம பார்த்துக்கலாம், ஏரியா பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த ஏரியாவை, இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஓகேன்ட்டுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த சக்ஸஸ் மீட்டே அதுக்காக தான் கொண்டாடுறாங்க. இருக்கிற ஃபைனான்ஸ் வாங்கினவங்களுக்கு பாருங்கள் இந்த படம் இதுவாகிடுச்சு, அடுத்த ஒரு படத்தை ஆரம்பிக்க போகிறோம், இது வந்து வெற்றி அப்படின்னு. நாம்ளே இப்படி பேசும்போது ஃபைனான்ஸ் கொடுத்தவங்களுக்கு தெரியாதா வந்து இது வெற்றி? அதாவது அவர்கிட்ட கேட்டேன், சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அதுவும் சினிமாவில் உண்டு சார் அப்படின்றாரு. என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையான வெற்றி அப்படின்றது வந்து உண்மையான சக்ஸஸ் வந்து இங்கே அந்த காலங்கள்லாம் உண்டு வந்து ஒரு 100 நாள் 150 நாள் 170. இப்போ அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இருக்கிற 1100 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரே நாளில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. 3வது நாள் 4வது நாள் அந்த வசூலை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் உண்மையான சக்ஸஸ் மீட் அப்படின்னா அந்த டிராகன் படத்துக்கு